ஈழத்தமிழினம் அழிந்த பின்னர்தான் சம்பந்தன் வெளியக சுயநிர்ணய உரிமையை கோரப் போகின்றாரா? சிவாஜிலிங்கம் கேள்வி. ரணிலின் வருகையை எதிர்த்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள். மன்னாரில் தூய்மையான அரசியலுக்காக ஒன்றிணைவோம் எனும் பொனிப்பொருளில் மார்ச் 12 இயக்கம் ஏற்பாடு செய்த மக்கள் மேடை. அரசியல் பிரதிநிதிகள் மக்கள் பங்கேற்பு. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் 45,000 பேர் பாதிப்பு, 7 பேர் உயிரிழப்பு. கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு ஜனாதிபதியாய் காடி உறுதிகள் வழங்கி வைப்பு. இளைஞர்கள் தொழில் முனைவோருடன் ஜனாதிபதி கலந்துரையாடல். கட்சியில் இருந்து விலக்கிய அனைத்து உறுப்பினர்களையும் மீண்டும் இணைப்போம், SP திசுநாயக்கு பகிரங்கம். அர்த்தமுள்ள அதிகார பகிர்வில் ஆர்வமாக உள்ளோம், ரணிலிடம் சுமந்திரன் எடுத்துரைப்பு. ISIS நபர்களுடன் மேலும் பலருக்கு தொடர்பு, வெளியான தகவல். வடமாகாண பட்டதாரி ஆசிரியர் நியமனங்கள் ஜனாதிபதியால் வழங்கி வைப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஈழத்தமிழினம் அழிந்ததன் பின்னர்தான் சம்பந்தன் வெளியக சுயநிர்ணய உரிமையை கோரப் போகின்றாரா என தமிழ் தேசிய கட்சியின் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான MK சிவாஜிலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் சம்பந்தன் ஐயா ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களுக்கு எனது ஊடக அறிக்கை மூலம் பதிலளிக்க விரும்புகின்றேன். உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் இணைந்து வடக்கு கிழக்கு சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வுடன் கூடிய தீர்வு என்பதுதான் சர்வதேச மட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமும் இலங்கை அரசும் சேர்ந்து இணங்கிக் கொண்ட விடயம். அதற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் முடிவு எதையும் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் எடுக்கக்கூடாது என்று கூறியிருக்கின்றார். இலங்கை அரசு இன்னமும் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை ஈழத்தமிழர்களின் இனப்பிரச்சினை தீர்வாக கொண்டுள்ளது என்பது அடிமுட்டாள்தனமான நம்பிக்கை. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைப்பிற்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு கிழக்கு மாகாணத்தில் நடைபெறாமலேயே உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தற்காலிக இணைப்பு பிரிக்கப்பட்டு 18 ஆண்டுகள் நடந்துவிட்டது. அந்த தீர்ப்பிலேயே அன்றைய பிரதம நீதியரசர் திரு சரத் என் சில்வா அவர்கள் மாகாண சபைகள் இலக்கம் 42 படி அருகருகே இருக்கக்கூடிய 2 அல்லது 3 மாகாணங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் தீர்மானத்தை சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றி இணைக்க முடியும் என தெரிவித்திருந்தார். உள்ளக சுயநிர்ணய உரிமை என ஐக்கிய நாடுகள் சபையின் நியமங்களின் அடிப்படையிலோ அல்லது சர்வதேச சட்டங்களிலோ கிடையாது. சுயநிர்ணய உரிமை என மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் இடம்பெயர்ந்துள்ளார்கள். எனவே பொதுமக்கள் வாக்கெடுப்பை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடத்த முடியாது என சம்பந்தன் ஐயா கூறுவது தவறானது. ஐக்கிய நாடுகள் சபையினால் அல்லது சர்வதேச சமூகத்தினால் நடாத்தப்படும் சுதந்திரத்திற்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு புலம்பெயர் மக்கள் தாங்கள் வாழும் நாடுகளிலேயே வாக்களிக்க முடியும். இதற்கு பல நாடுகளில் நடைபெற்ற வாக்களிப்புகளை உதாரணமாக கூற முடியும். நோர்வே நாட்டின் ஒஸ்லோ நகரில் 2002ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இலங்கை அரசாங்க பிரதிநிதிகளுக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் பிரதிநிதிகளுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் சமஷ்டி பற்றி ஆராய்வதற்கு இணங்குவது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் அரசியல் துறை செயலாளர் அமரர் தமிழ்ச்செல்வனால் கிளிநொச்சியில் வைத்து நோர்வே நாட்டின் அமைச்சர் திரு எரிக் சொல்கேம் அவர்களிடம் கையளிக்கப்பட்ட தேர்வு திட்ட யோசனையை இலங்கை அரசு புலிகளுடன் பேசாமலேயே நிராகரித்திருந்தது. இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லப்பட்டு 75 ஆண்டுகள் கடந்தும் இலங்கை குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் கடந்தும் இனிமேலும் இலங்கை அரசு ஈழத்தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை தரும் என நம்புவது பைத்தியக்காரத்தனமானது, முட்டாள்தனமானது. அடிக்கடி சம்பந்தன் ஐயா ஈழத்தமிழ் மக்களுக்கு உள்ளக சுயநிர்ணய உரிமை மறுக்கப்பட்டால் எமக்கு வெளியக சுயநிர்ணய உரிமையை கோரும் உரிமை உண்டு எனவும் கூறுவார். ஈழத்தமிழினம் அழிந்ததன் பின்னர் தான் சம்பந்தன் ஐயா வெளியக சுயநிர்ணய உரிமையை கோரப் போகின்றாரா? தமிழ் கட்சிகளோ அல்லது அதன் தலைவர்களோ எமக்கு தீர்வு சமஷ்டி என்றோ கூட்டு சமஷ்டி என்றோ தீர்மானிக்க முடியாது. சுயநிர்ணய உரிமை என்பது தமக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதை அந்த மக்களை தீர்மானிக்க வேண்டும். சமஷ்டி தீர்வுக்காக அல்லது கூட்டு சமஷ்டி தீர்வுக்காகவோ சர்வதேச மத்தியஸ்தம் சாத்தியமில்லை. உள்நாட்டிலேயே உள்ள தீர்வை உள்நாட்டிலேயே பெற வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது சர்வதேச சமூகமும் கூறும். எனவே ஐக்கிய நாடுகள் சபையின் உதவியுடன் அல்லது சர்வதேச சமூகத்தினால் நடாத்தப்படும் பொதுமக்கள் வாக்கெடுப்பை நாங்கள் கோருகின்றோம். இந்த செய்தி சர்வதேச சமூகத்திற்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் சொல்லப்பட வேண்டும்.
இந்த விடயங்களை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் சம்பந்தனையா உட்பட ஈழத் தமிழினத்தின் கவனத்திற்கு சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். இலங்கையில் நடைபெறவுள்ள 9வது ஜனாதிபதி தேர்தல் ஈழத் தமிழினத்தின் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும் எனவும் அந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் கிளிநொச்சி வருகையை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். கிளிநொச்சி மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சார்பில் கதிர்காமநாதன் கோகிலவாணி அங்கு கருத்து தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கதிர்காமநாதன் கோகிலவாணி, எங்களுடைய இந்த ரணிலின் வருகையை நாங்கள் வன்மையாக கண்டித்து எங்களுடைய இந்த போராட்டம் செய்வதற்கு இருப்பதாக எனக்கு தடை உத்தரவுகள் தரப்பட்டுள்ள கட்டத்தில் இன்று நாங்கள் ரணில் வருகையை வன்மையாக கண்டித்து கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். இது எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு நாங்கள் போவதாக எண்ணி அவர்கள் தடை உத்தரவை தந்தார்கள். ரணில் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தரவில்லை. அவர்களிடம்தான் நாங்கள் எங்களது உறவுகளை ஒப்படைத்தோம். அவர்கள் எங்களுக்கு எந்தவித நீதியையும் பெற்றுத்தரவில்லை. நாங்கள் சர்வதேசத்திடமே கேட்டு நிற்கின்றோம். இவர்கள் எங்களுடைய உறவுகளை வெள்ளை வேன்களிலும் கடத்தி செல்லப்பட்டார்கள். வைத்தியசாலைகளிலிருந்து கடத்தி செல்லப்பட்டார்கள். வட்டுவாகலில் கையளித்தோம், ஓமந்தையில் கையளித்தோம். எங்களுடைய உறவுகளுக்கு எந்த விதமான பதிலும் தராத பட்சத்தில் இவர்களை நாங்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம். எங்களுக்கு சர்வதேசமே நீதியை பெற்றுத்தர வேண்டும். இதே நேரத்தில் 2009 மே மாதம் 19ஆம் தேதி முடிவுக்கு வந்த போராட்டம், நாங்கள் உணவின்றி கஞ்சியுடன் தான் நாங்கள் இன்று சாப்பாடுகள் இல்லாமல் கஞ்சியோடு தான் நாங்கள் வெளியேறி எங்களுடைய உயிர்களை காப்பாற்றி கொண்டு வந்த நாங்கள் இன்று மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கஞ்சி வாரம் என்பதை நாங்கள் அந்த ஒவ்வொரு இடங்களிலும் கஞ்சிகளை காட்சி எங்களோட வருங்கால சந்ததியினருக்கு தெரியப்படுத்தும் முகமாகவும் எங்களுடைய அந்த உணவின்றி வந்த துக்கங்களையும் நாங்கள் அதில் பகிர்ந்து கொள்ற முறையில் கஞ்சிகளை காட்சி கொடுக்கும் போது அவர்கள் இராணுவமும் போலீஸ்மாரும் எங்களுடைய கஞ்சி பானைகளை காலால் எத்தி கஞ்சியை தெருவில் தூக்கி ஊற்றி அவர்கள் தங்களுடைய அடாவடித்தனங்களை செய்தார்கள். ஆனால் நாங்கள் ஏனென்று கேட்டபோது சுகாதார கேடு என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இன்று வெசாக் தினத்தை கொண்டாடுகின்றார்கள். நாங்கள் இன்று இவ்வளவு துக்க தினத்தோடு தான் நாங்கள் இன்று எங்களுடைய போராட்டத்தை எங்களோட உறவுகளை கொடுத்து விட்டு நாங்கள் இவ்வளவு போராட்டம் துக்கத்தோடு இருக்கின்றோம். அவர்கள் வெசாக் தினங்களை கொண்டாடி கொண்டு தெருவில் செல்லும் எங்களுடைய உறவுகளை மறைத்து ஐஸ்கிரீம்களும் சாப்பாடுகளையும் கொடுத்து அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். நாங்கள் கஞ்சி காய்ச்சி கொடுக்கும் போது எங்களுக்கு சுகாதார கேடு என்று சொல்லி கஞ்சியை எல்லாம் தூக்கி ஊற்றி அந்த அடாவடித்தனத்தை செய்தார்கள். ஆனால் தங்களுக்கு சுகாதார கேடு இல்லை என்ற முறையில தாங்கள் எல்லா வளத்தாலையும் தாங்களுடைய இதுகளை கொண்டு செல்கின்றார்கள். ரணிலின் வருகையை முற்று முழுதாக நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் அவர்கள் வரும்போது எதிர்த்துத்தான் நிற்போம் என்பதை கூறுவோம். ஆனால் நேற்றைய தினம் எனக்கு தடை உத்தரவு வந்தபடியால் நாங்கள் எதிர்ப்பு போராட்டம் செய்ய இயலாத பட்சத்தில் இந்த கண்டிப்பை அவர்கள் வருகையை முக்கியமாக வன்மையாக நாங்கள் அதை கண்டிக்கிறோம் என்பதை ஊடக வாயில் மூலமாக தெரியப்படுத்தும். யாழ்ப்பாணத்தில் 10வது சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள SOS சிறுவர் கிராமத்தில் இன்று ஹெட் அண்ட் ரைசர் சர்வதேச யோகா தினம் இந்திய துணை தூதரகம் ஏற்பாடு செய்து இடம்பெற்றது. இந்நிகழ்வில் SOS கிராமத்தின் உறுப்பினர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் ஏராளமான யோகா ஆர்வலர்கள் அடங்கிய கூட்டத்தில் இந்திய தூதரக தூதர் ஸ்ரீ சாய் முரளி உரையாற்றினார். கன்சல் ஜெனரல் சாய் முரளி யோகா ஆர்வலர்களின் சுறுசுறுப்பான பங்கேற்பையும் ஆர்வத்தையும் பாராட்டினார். மேலும் SOS கிராமத்தைச் சேர்ந்த அதிகமான மாணவர்களை ICCR-இன் கீழ் இந்திய உதவித்தொகை திட்டத்தை பெற ஊக்குவித்தார். மேலும் அவர்களுக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் அவர் உறுதியளித்தார். பெண்கள் அதிகாரம் அளிக்கும் யோகா என்ற கருப்பொருளுக்கேற்ப
எஸ்ஓஎஸ் கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 70 குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். துணை தூதரகத்தில் யோகா பயிற்சி அளிக்கும் யோகா ஆசிரியர் உமாசுதன் தலைமையில் யோகா செயல் விளக்கம் நடைபெற்றது. தூய்மையான அரசியலுக்காக ஒன்றிணைவோம் என்னும் துணைப்பொருளில் பெப்ரல் அமைப்பின் ஏற்பாட்டில் மன்னார் மார்ச் 12 இயக்கத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்த மக்கள் மேடை நிகழ்வு இன்று காலை மன்னாரில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. மார்ச் 12 இயக்கத்தின் மாவட்ட தலைவர் கொன்சாஸ் பாஸ் தயாளராஜன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த மக்கள் மேடை நிகழ்வில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகள், பொது மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் ஆகியவற்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் எஸ் வினோ நோகாராதலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பொது மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள், இளைஞர் யுவதிகள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மன்னார் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அரசியல் பிரதிநிதிகளின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. மேலும் மாவட்டத்தில் தூய்மையான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மண் அகழ்வு குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌனம் காப்பது குறித்து மக்களினால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. எனவே மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஓரணியில் செயற்பட்டு மன்னார் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 9688 குடும்பங்களைச் சேர்ந்த 45,344 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நுவரெலியா, புத்தளம், காலி, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளதாகவும் மேற்குறிப்பிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கனமழை, மின்னல், திடீர் வெள்ளப்பெருக்கு, சுழல் காற்று, மண் சரிவு மற்றும் மரங்கள் சரிவு போன்ற அனர்த்தங்களால் நாட்டில் பல பாகங்களிலும் மக்கள் பாதிப்படைந்துள்ளதுடன் உடைமைகளும் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக புத்தளம் மாவட்டத்தில் 3455 குடும்பங்களை சேர்த்து 11,815 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 5 காயமடைந்திருக்கின்றார்கள். 73 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இதேவேளை குருநாகல் மாவட்டத்தில் 47 குடும்பங்களை சேர்ந்து 158 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 36 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மேல் மாகாணத்தில் 6,294 குடும்பங்கள் உட்பட 25,165 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் 4 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளது. அத்துடன் 811 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இந்த மாகாணத்தில் 37 குடும்பங்களை சேர்ந்து 137 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 536 குடும்பங்களை சேர்ந்து 1946 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 4 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் 422 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன. கம்பஹா மாவட்டத்தில் 5,401 குடும்பங்களை சேர்ந்துள்ள 21,685 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 379 வீடுகள் பகுதியளவிலும் 37 பேர் பாதுகாப்பான இடங்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பில் 357 குடும்பங்கள் உட்பட 1,534 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 10 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 2 குடும்பத்தை சேர்ந்த 12 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. வடமாகாணத்தில் 445 குடும்பங்களை சேர்ந்துள்ள 988 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 12 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் 432 குடும்பங்களை சேர்ந்த 946 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 4 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. யாழில் 7 குடும்பங்களை சேர்ந்த 19 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 6 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன. முல்லைத்தீவில் 2 குடும்பங்களை சேர்ந்த 10 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன. இதேவேளை கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டத்தில் 1 குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1 வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு காணி உறுதிகள் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. குறித்த நிகழ்வு இன்று காலை 11:30 மணியளவில் இரணைமடு சந்தியில் அமைந்துள்ள நெலும்பியச மண்டபத்தில் இடம்பெற்றது.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவில் உரிமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் 20 லட்சம் காணியுறுதிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய தினம் 1000 பேருக்கு காணியுறுதி பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மக்களுக்கான காணி அளிப்பு பத்திரங்களை வழங்கி வைத்தார். இந்நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் பொரி கோப்பங், நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், வடக்கு மாகாண ஆளுநர் பி.எஸ்.எம். சார்ல்ஸ், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இளைஞர்கள் தொழில் முனைவோருடன் ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டார். குறித்த கலந்துரையாடல் இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் நெலும்பியச மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் இளைஞர்கள் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் ஜனாதிபதி கேட்டறிந்ததுடன் தீர்வுகளையும் முன்வைத்தார். குறித்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கென்று அரசினால் வழங்கப்பட்ட பகுதி. அந்த பகுதியில் எங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் கிரவுண்டை அமைச்சு தாங்க. මම කොහොමත් වන්දන්න තැන ගැන අපි කිව්වේ කොහොමත් යාපනයේ තරුණ සේවා මධ්‍යස්ථානයක් අප ඇති කරන්න ඕනේ. ඒ නිසා කොහෙද පවත්වන්නේ කියලා තැන හොයාගන්න. ඒක ෆුල් එකක්. මෙහාට අපි ලොකු තරුණ සේවා මධ්‍යස්ථානයක් උතුරට යාපනයේ ඇති කරලා දෙන්න ඉන්නේ. දැන් ඔයගොල්ලෝ අතර ජනප්‍රියම ගායකයා කවුද? බාලසුබ්‍රමණියම්. බාලසුබ්‍රමණියම්. කවටද එයාගේ සින්දුවක් කියන්න පුළුවන්? right. කියන්න. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி நானுனை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனி சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. තරුණ සේවා සභාවට ගේන්න මෙයා ගෙනල්ලා සින්දු කියන්න. என்னென்னு சொல்லி சொன்னால் கடந்த காலங்களில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால் வந்து பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் நடைபெற்றது. அதாவது கொரோனா காலங்களுக்கு முன்னால் கொரோனா கால பகுதியிலையும் அதுக்கு பிற்பாடு பொருளாதார பிரச்சனை. கட்சியிலிருந்து விலகிய அனைத்து உறுப்பினர்களையும் மீண்டும் இணைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் கட்சியின் பெரும்பான்மையினரின் விருப்பத்திற்கமைய அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் தொடர்பான விடையும் தீர்மானிக்கப்படும். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்ஷ தரப்பை வேட்பாளராக நிறுத்துவதா அல்லது அவர்களை தவிர ஏனைய மொட்டு கட்சியின் உறுப்பினர் ஒருவரை வேட்பாளராக நிறுத்துவதா என்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. மேலும் ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக நியமிப்பது தொடர்பில் எந்தவித தீர்மானங்களும் கட்சி சார்பாக மேற்கொள்ளப்படவில்லை. பொதுஜன பெரமுன வேட்பாளரா அல்லது பொது வேட்பாளரா என்பது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றார். யாழ்ப்பாண வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு ஜனாதிபதி மேற்கொண்ட முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன், நாங்கள் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வில் ஆர்வமாக உள்ளோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட சிறந்த மகளிர் சுகாதார நிலையம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், யாழ் போதனா வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக மாற்றப்படும் என ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் அறிவித்துள்ளார். எவ்வாறாயினும் நாங்கள் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வில் ஆர்வமாக உள்ளோம். சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய 2 பகுதிகள் அரசாங்க அதிகாரம் முழுமையாக விநியோகிக்கப்பட வேண்டிய 2 பகுதிகள் என்பதை நாங்கள் அறிவோம். குறிப்பாக யாழ்ப்பாணம் வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு ஜனாதிபதி மேற்கொண்ட முயற்சிகளுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். எந்த ஒரு சமூகத்தின் இருப்பிலும் சுகாதார பாதுகாப்பு ஒரு அடிப்படை பகுதியாகும். மேலும் பெண்கள் சுகாதார சேவைகளுக்கான இந்த சிறப்பு மையத்தை உருவாக்க தங்களை அர்ப்பணித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என கூறியுள்ளார். It's a good thing that we have started this, and I must thank the government of Netherlands
for the initial funding and the grant that they gave the government of Sri Lanka for the balance funding. My colleague Dr. Satyalingam is here, former minister in the Northern Provincial Council, Minister for Health, in whose tenure these fundings were negotiated. I was also gladdened that he was seated right there and he was invited on stage, recognizing his efforts in this venture. Yesterday, Your Excellency, the President announced in Jaffna that efforts will be taken to declare, upgrade rather, the teaching hospital of Jaffna as a national hospital. That we welcome because in any case, a teaching hospital comes under the central government. But being as we are, intent and keen on devolution of power in a very meaningful way, we are conscious that perhaps health and education are two areas where governmental power must be devolved to the full. And to that extent, over the several decades, we have been dismayed by the efforts of declaring healthcare facilities as national and taking them back to the center, schools being termed as national, and so what was given with the right hand was taken away with the left hand. And we would like to request the President that in as much as you have assured us that a political solution based on meaningful devolution of power will become a reality, such efforts also must not be continued. Of course, the Jaffna Hospital, as I said, is a teaching hospital and it is anyway part of the center. And we thank the government for taking efforts to do that and call it a national hospital. Healthcare is fundamental to the survival of any community. And so, in Kilinochchi, as we inaugurate this building today, we sincerely thank all those who have contributed in immeasurable ways to make this a reality and a success. எதிர்வரும் 15ஆம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்படும் என முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்த கதை தமக்கு தெரியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசுல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்கவின் பாராளுமன்றம் கலைப்பு கருத்து தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினால் வினவிய போதே பசுல் ராஜபக்ஷ இதனை குறிப்பிட்டுள்ளார். அவரின் கருத்து தொடர்பில் உதயங்க வீரதுங்கவிடம் தான் கேட்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் அதனை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பில் ஜனாதிபதி ரணிலுடனான சந்திப்பின் போது தனது கருத்தை தெரிவித்ததாகவும் பசில் குறிப்பிட்டார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.